சென்னை மண்டலம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கடந்த முறை 36 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக இந்த முறை பல இடங்கள் சரிபாதி இடங்களை இழக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் தீநகர் தொகுதியை ரொம்ப எளிமையாக அதிமுக கைப்பற்றும். ஏன்னா கடந்த முறை 130 ஓட்டுகளோ 140 ஓட்டுகளோ தான். அதே போல் ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ரொம்ப உத்வேகத்தோடு வேலை செய்கிறாரு. அவர் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்போடு இருக்காரு. திருவிக நகர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பொற்கொடி ஆம்ஸ்டாங்கோடைய வெற்றி ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவருடைய கணவருடைய கொலை, அதுக்கு பின்னான திமுகவுடைய எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பான மக்களுடைய அதிர்வலை, குறிப்பிட்ட எங்களை போன்ற கட்சிகள், இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் பொற்கொடி ஆம்ஸ்டாங் எதிராக வேட்பாளரை போட மாட்டோம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இப்போ தமிழக வெற்றி கழகம் கூட அவருக்கு எதிராக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் திரும்ப பெற்றிருப்பதாக ஒரு செய்தி. ஸோ இப்போ மற்ற அமைப்புகள் திமுகவை தவிர்த்து மற்ற எல்லாருடைய ஆதரவையும் பொற்கொடி ஆம்ஸ்டாங் பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளிலும் சென்னை மண்டலத்துக்குள்ளே இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனைகளும் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும். அப்படிங்கிறதுல போன முறை 36 இடங்களை வெற்றி பெற்ற திமுக இங்கே சரிபாதி இடங்களை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.